வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில் அவதரித்தார். அதுதான் கான்செப்ட். இன்னைக்கு ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீலம்ங்கிற பகுதியை படித்து பார்க்கறது நல்லது. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பார்க்கறது நல்லது. படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. வெள்ளி சனி 2 நாட்களுக்குமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. சேர்த்து சொல்லியிருக்கிறோம். மாறி இருக்கிற ராசி இப்போ சொல்கிறோம். மேஷ ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாள், பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், வெள்ளி 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு, சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். அப்புறம் ஜெயமோகனில் இருக்கிற நீலம் அப்படிங்கிற பகுதி, வெண்முரசனோட ஒரு பகுதி நீலம், அதை படித்து பார்க்கணும். என்னங்க நீலம்ங்கிறது? கண்ணபெருமானுடைய திருவிளையாடல். 2 நாளும் படித்து பார்க்கணும். பாகவதத்தினுடைய செழுமைப்படுத்தப்பட்ட சுவையான வடிவம், கண்ணபெருமானுடைய திருவிளையாடல், வரலாறு, பிறப்பு எல்லாம் படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வெற்றி அதிகமாகும், உறுதி. 2 நாளும் படிக்கணும். ஜெயமோகனுடைய நீலம், வெண்முரசனுடைய ஒரு பகுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பு. உங்கள் பிறைபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். உங்கள் மனோதிடம் ஜெயிக்கும். கண்ணபெருமான், வெங்கடாஜலபதி கண்ணபெருமான் உங்கள் ராசி தான். ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் பிறந்தவர் கண்ணபெருமான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 நாளும் உங்களுக்கு சூப்பர். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு, பச்சை வெள்ளை, வெள்ளி 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். அப்புறம் ஜெயமோகனில் இருக்கிற நீலம் அப்படிங்கிற பகுதி, வெண்முரசனோட ஒரு பகுதி நீலம், அதை படித்து பார்க்கணும். என்னங்க நீலம்ங்கிறது? கண்ணபெருமானுடைய திருவிளையாடல். 2 நாளும் படித்து பார்க்கணும். பாகவதத்தினுடைய செழுமைப்படுத்தப்பட்ட சுவையான வடிவம், கண்ணபெருமானுடைய திருவிளையாடல், வரலாறு, பிறப்பு எல்லாம் படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வெற்றி அதிகமாகும், உறுதி. 2 நாளும் படிக்கணும். ஜெயமோகனுடைய நீலம், வெண்முரசனுடைய ஒரு பகுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லைங்க. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம், தேவையற்ற பேச்சு அதிகம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, வெள்ளி 3, வடக்கு நீலம், சனி. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும். ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 30 பாட்டு. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆத்துங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணணும். 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி சனி 2 நாட்களும். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம். அஷ்டம சனி மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டு வருது. ஆனால் அஷ்டம ராகுனுடைய தொல்லை இருக்குது. அஷ்டம சனியினுடைய தொல்லை செப்டம்பர் 6ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு குறைய ஆரம்பித்து விடும். ஆமாம், உறுதி. ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. தேவையற்ற பேச்சு இருக்குது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. கோயிலிருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு படித்து பார்க்கணும். பெருமாள் கோயிலிருந்து படிக்கணும். ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்தணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். விநாயகருக்கு தீபம் போட்டுறணும் வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெள்ளி சனி 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறை பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 6, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை, வெள்ளி 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். அப்புறம் ஜெயமோகனில் இருக்கிற நீலம் அப்படிங்கிற பகுதி, வெண்முரசனோட ஒரு பகுதி நீலம், அதை படித்து பார்க்கணும். என்னங்க நீலம்ங்கிறது? கண்ணபெருமானுடைய திருவிளையாடல். 2 நாளும் படித்து பார்க்கணும். பாகவதத்தினுடைய செழுமைப்படுத்தப்பட்ட சுவையான வடிவம், கண்ணபெருமானுடைய திருவிளையாடல், வரலாறு, பிறப்பு எல்லாம்
படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசி ஆற்றுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி போகும், வெற்றி அதிகமாகும், உறுதி. 2 நாளும் படிக்கணும். ஜெயமோகனுடைய நீலம் வெண்முரசனுடைய ஒரு பகுதி. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். 3 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், அதாவது சித்திரை, உத்தரம், அஸ்தம். வழிபாடு முக்கியம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது தப்பாக தெரியும், தப்பு நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. வெள்ளி சனி 2 நாளுமே அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 30 பாட்டு. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணணும். 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோ. வெள்ளி சனி 2 நாட்களும். துளாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், வீண் செலவு, கவலை அதிகம். வழிபாடு முக்கியம். ஆமாம், நிதானம், பொறுமை. செப்டம்பர் 3ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் இன்னும் 2.5 வருஷத்துக்கு உதவி செய்ய போகிற ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அதனால் சனியினோட உதவி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கி நாள் நல்லா இல்லை, வீண் செலவு, வீண் கவலை இருக்குது. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, வடக்கு நீலம். கோயிலிருந்து ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு படித்து பார்க்கணும். பெருமாள் கோயிலிருந்து படிக்கணும். ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்தனம், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். விநாயகருக்கு தீபம் போட்டுறணும் வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சூப்பர். உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதம். உங்கள் பிரபலமான தைரியமும் சுறுசுறுப்பும் வெற்றியை தரும். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம், சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தக வரிசையில் நீலம்னு ஒரு பகுதி இருக்குது. அதை படித்து பாருங்கள். கண்ணபிரானுடைய திருவிளையாடல் வரலாறெல்லாம் இருக்குது. படிக்கிறது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும். பசுமாட்டுக்கு, நாய்க்கு, ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம், கலக்கல், சூப்பர். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. வசதிப்பட்ட நேரத்தில் ஜெயமோகனுடைய வெண்முரசு பகுதியில் நீலம்ங்கிற பகுதியை கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, வெள்ளி சனி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை, வெள்ளி. 7, மேற்கு, நீலம், சனி. காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பெருமாள் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். 30 பாட்டு. ஆமாம், ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காது, உறுதி. இந்த 2 நாளும் இதை பண்ணணும். 2 நாளும் ஞாபகம் வச்சுக்கோ. வெள்ளி சனி 2 நாட்களும். கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெள்ளி சனி 2 நாளுமே உயர்வு, வெற்றி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு வரும், கலகிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, வெள்ளி. 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம், சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை, வைத்தறிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. 2 நாளும் ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தக வரிசையில் நீலம்னு ஒரு பகுதி இருக்குது. அதை படித்து பாருங்கள். கண்ணபிரானுடைய திருவிளையாடல் வரலாறெல்லாம் இருக்குது. படிக்கிறது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக்கும். பசுமாட்டுக்கு, நாய்க்கு, ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல், திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மீன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும், நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை பச்சை. உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தீபம் போடுறது நல்லது. ராத்திரியில் வசதிப்பட்ட நேரத்தில்
ஜெயமோகனுடைய வெண்முரசு பகுதியில் நீலம்ங்கிற பகுதியை கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும், உறுதி. நேயர்களே, இன்று கிருஷ்ண ஜெயந்தி. என்ன பண்ணணும்? கோயிலில் அல்லது வீட்டில் கண்ணன் படத்திற்கு, கிருஷ்ணன் படத்திற்கு தீபம் போட்டு சில மந்திரங்களை சொல்லணும். ஓம் வசுதேவரே போற்றி, தேவகியே போற்றி, யசோதையே போற்றி, நந்தகோபரே போற்றி, ஆண்டாளே போற்றி, ராதையே போற்றி, அக்ரூரரே போற்றி, சாத்தியகியே போற்றி, ஜாம்பவதியே போற்றி, மித்திரவிந்தையே போற்றி, காளிந்தியே போற்றி, நக்னஜித்தியே போற்றி, லக்ஷ்மணையே போற்றி, பாமாதேவியே போற்றி, ருக்மிணி பிராட்டியே போற்றி, குசேலரே போற்றி, சாந்திபினி முனிவரே போற்றி, பத்ரையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க திரும்ப திரும்ப. இதெல்லாம் ரொம்ப நல்லது. தேவகியும் வசுதேவரும் கண்ணபரானுடைய அப்பா அம்மா, யசோதையும் நந்தகோபரும் வளர்ப்பு தந்தை வளர்ப்பு அம்மா, ராதை கண்ணபரான் மேலே மிகுந்த காதலுடையவர், குசேலர் தோழர், சாந்திபினி முனிவர் குருநாதர், அக்ரூரர் அமைச்சர், சாத்தியகி தொண்டர், பிளைண்ட் ஸ்லேவ் சாத்தியகி. 8 தேவியர் கண்ணபரானுக்கு: காளிந்தி, நக்னஜித்தி, ஜாம்பவதி, மித்திரவிந்தை, லக்ஷ்மணை, பத்ரை, பாமாதேவி, ருக்மிணி பிராட்டி. ஸோ இந்த பேரையெல்லாம் சொன்னீங்கன்னா நல்லது. இது பற்றிய விரிவான வரலாறு நீங்கள் ஜெயமோகனில் இருக்கிற நீலம் புத்தகத்தில் படித்து பார்க்கலாம். இதெல்லாம் படித்து பாருங்கள், நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.